Okay. So, hi guys, my name is Danya and I'm working as an ETL tester at Cognizant Technology Solutions. So, I belong to same EC department and I am 2023 passed out batch. Okay, wow. So, software related or on the industry related, if you have any doubts or questions, illa placement related, you can ask me. Hi, Ka. What challenge did you face early in your career and how did you overcome them, Ka? ஸோ கெரியர் ரிலேட்டடாக ஏர்லியாக ஃபேஸ் பண்ணது என்னன்னா, யாருமே சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கிறதுக்கு வந்து தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஐடியில் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ யாராவது சொல்லி கொடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அது லைக் அங்கே சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து செல்ஃப் லேர்னிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா எதுவுமே தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ டே பை டே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட செல்ஃப் லேர்னிங் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்படியே ட்ராக்ல போயாச்சு. Next question. Your role and responsibilities in this job, Ka? So my role is I'm an ETL tester. So testing team என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஒர்க்கிங் ஃபார் அ ஏஜ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே, அமெரிக்கன் இன்டர்நேஷனல் குரூப்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ்னா நிறைய பேர் அவங்க கிட்ட இன்சூரன்ஸ்லாம் வாங்கிப்பாங்க கரெக்டா. ஸோ அவங்களோட டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ லைக் அந்த டேட்டாவை வச்சு தான் கம்பெனியில் வந்து க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி மந்த்ல இத்தனை பேர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, ஸோ அந்த மந்த்ல இன்னும் ப்ரமோட் பண்ணா இன்னும் நமக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து டேட்டால ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி இருக்கணும்னு ஒருத்தவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். நாங்க டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்து இந்த பிசினஸ் அனலிஸ்ட் அவங்க எல்லாருமே ஒரு டேட்டா வச்சு எப்படி ப்ராஃபிட் பாக்குறது அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. So that is my role. ETL testing is my role and my responsibility is to make sure every data is working perfectly. That is. So next. Hi, Ka. இப்போ ஐடி ஜாப்னாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ஹவு டு யூ மேனேஜ் இட்? How do you manage? Honest answer வேணுமா இல்ல லைக் எப்படி? ஹானஸ்ட் ஆன்சர்னா லைக் ஐடி வந்து ப்ரெஷர் ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு கோர் ரிலேட்டடான கம்பெனிஸ்லாம் தெரில, ஆனால் ஐடியில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத கிளைண்ட் கிட்ட போய் நம்ம சொல்லணும். ஸோ அந்த ஒரு நாளுக்குள்ள ஒரு வேலை பண்ணும் அப்படின்றதே பயங்கர ப்ரெஷரில் வச்சுப்பாங்க. அப்புறம் அந்த காலில் போய் அவனுக்கு புரியுற மாதிரி டெலிவரி பண்ணுன்றது இன்னொரு ப்ரெஷராக இருக்கும். அங்கே அவங்க இப்போ நான் ஃப்ரெஷர் 1 year கூட ஆகலை, இப்போ வந்து ஐம் லீடிங் அ ப்ராஜெக்ட். ஓகேவா. ஸோ சம் சிச்சுவேஷன்ஸ்னால லைக் என்னோட லீட் போயிட்டாங்கன்றனால இப்போ நான் சிங்கிள் ஹேண்டடா ஒரு ப்ராஜெக்ட லீட் பண்றேன். அப்படின்றப்போ மொத்த ப்ரெஷருமே என் மேலதான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நானும் இவ்வளோ நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், லைக் மாடிக்கு போய் பாட்டு கேட்கறது. அது மூலமா ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா அட்டானமஸ் காலேஜ்னா தொடர்ந்து எக்ஸாம் வச்சுட்டே இருப்பாங்கல்ல, நம்ம அதுக்கும் நம்ம படிக்கணும். பட் அதை மட்டுமே படிச்சுட்டு இருக்க முடியாது, அது கூட எக்ஸ்ட்ராவா நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும்ல. கண்டிப்பா நீங்களும் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை எப்படி பண்ணீங்க எங்களுக்கும் சொல்லித்தாங்க. எப்படி பண்ணீங்கன்னா எனக்கு ஆப்வியஸா தெரியும். கண்டிப்பா ஐஏ வந்து வருது, ஸ்கெட்யூல் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து கிளாஸ் கவனிச்சா போதும், அதுவுமே கவனிப்போமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐஏ வந்து என்ன 2 மாசத்துக்கு ஒரு டைம் வருமா? ஸோ 2 மாசம் மந்த்லியே 2 வந்து மந்த்லி ஒன்னு வந்துரும். ஓகே, மந்த்லி ஒரு ஐஏ 7 டேஸ்னு வச்சுக்கலாம். மீதி 21 டேஸ் சும்மா தானே இருக்கும். ஸோ அந்த 21 டேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவா லேர்ன் பண்றதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல, ஒர்க்லயும் எக்ஸ்ட்ராவா லேர்ன் பண்றதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. ஆனா காலேஜ்ல மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா லேர்ன் பண்றதுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். டைம் நம்ம தான் ஏற்படுத்தி படிச்சுக்கணும். அந்த மாதிரி வாட்டர் சர்டிஃபிகேட்ஸ் யூ ரெக்கமெண்ட் என்ன மாதிரி எங்களை படிக்க சொல்றீங்க? ஓகே, ஸோ
இங்க ஐடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடானா நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரிலேட்டடா ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். C++, ஜாவா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னொன்னு இப்ப ஜென்ஏன்னு சம்திங் இஸ் கோயிங் சோ வைரல். ஸோ ஜென்ஏ ரிலேட்டடா சாரி நம்ம காலேஜ்ல இப்ப ஃபுல்லா அதான் பேசிட்டு இருக்காங்க, சென்னை பத்தி சொல்லி தர போறோம் அப்படின்னு. யா எங்களுக்குமே இனிமே ட்ரைனிங்ஸ் அதுல தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ஏ வந்து இட் இஸ் டெவலப்பிங் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடா நீங்க படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கும். ஓகே, கொஸ்டின் அவ்வளவுதான். வேற பிரகாஷ் நீ? ஹாய்க்கா. ஹாய் பிரகாஷ். அக்கா, உங்க காலேஜ் லைஃப்ல யாரக்கா ரோல் மாடலா நினைச்சுக்கிட்டு நீங்க ஸ்டடீஸ் பண்ணீங்க? ரோல் மாடல்லாம் யாரையும் நினைச்சிட்டுலாம் நான் எதுவும் பண்ணல. இன்ஸ்பிரேஷன் டே பை டே யாராவது ஒருத்தவங்களை பார்த்து டக்கு நமக்கு ஸ்பார்க் அடிக்கும்ல, சரிப்பா இவங்கள மாதிரி பண்ணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க தோணும், சரி இவங்கள மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், என்கிட்ட ஒரு குட் குவாலிட்டின்னு நான் எதிர்பார்த்து லைக் வச்சிருந்தது வந்து, நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். இன்டர்ன்ஷிப் பண்ணுவேன், இல்லை ப்ராஜெக்ட் பண்ணுவேன், ஏதாவது படிப்பேன், லைக் அந்த மாதிரி டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ பிரகாஷ் நீ சீக்கிரம். ஹாய்க்கா. ஹாய். இப்போ நீங்க ஐடில இருக்கிறீங்க, நான் இப்போ வந்து கோர் ஐடி ரெண்டுமே இருக்கு. நான் இப்போ ஐடி போனா ஐடி பேஸ் பண்ணி வந்து தான் படிக்கணுமே இல்ல எப்படிக்கா? ஐடி போகணுன்னா ஐடி பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்மளால படிக்க முடியும். மேபி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் காம்பனன்ட்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்து தானே நம்ம பண்ணியிருப்போம். இல்லக்கா, எக்ஸ்ட்ராவா நம்ம எது? ஓகேக்கா, இப்போ எக்ஸ்ட்ரா எது கோர்ஸ் பண்ணணும்னா நீங்க எது ரெஃபர் பண்ணீங்க? எக்ஸ்ட்ரா கோர்ஸா? இப்போ ஐடி ஓகே ஐடி ரிலேட்டடா பேசுனா போதும், அவனுக்கு பிரேக் ஆகுது விடு. ஓகே பிரசாந்த், யா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பைத்தன் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஈஸி லாங்குவேஜ், நீங்க படிக்கலாம். ஓகேக்கா, தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ்க்கா. ஓகே தேங்க்யூ. ஒரே நிமிஷம், தேங்க்யூக்கா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்றீங்க? ஆஃப் பண்ற பிரகாஷ்.